டு வால்டர் அல்காரிதம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் வீடியோவாக நம்ம என்ன பார்க்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னா ஜாவாவோட ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ. ஸோ ஜாவா 8 இன்டர்வியூஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலோ இல்லை ஜாவா 8 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் வந்துட்டு ஜாவா 8 இருக்குது. ஸோ இந்த ஜாவா 8 வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ வந்துட்டு ஜாவாவோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரியோட ஒரு சின்ன பார்ட் தான் இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ வந்துட்டு எதுக்காக ஜாவா 8 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம பேசிக்கலி ஸ்ட்ரீமிங் அப்படின்னாலே ஒன் ஆஃப்டர் த ஒன் ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்ட்ரீமிங். எப்படிமோ இப்போது ஒரு கலெக்ஷனில் வந்துட்டு இப்போ 10 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு லிஸ்ட் ஆர் உங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் 10 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா, அதை பை ஆர்டராக வந்துட்டு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் அப்படிமோ லைக் ஒன் ஆஃப்டர் த ஒன் வர்றது. ஸோ அப்படி ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், அதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் டைப்பில் வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த ஜாவாவோட ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நிறையா நம்ம லூப்ஸ் எழுத வேண்டிய விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி எங்கெல்லாம் வந்துட்டு நெஸ்டட் லூப்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் வருதோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணால் ரொம்ப க்ளீனாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ரொம்ப க்ளீனான ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும் இந்த ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு மொத்தம் 3 இம்பார்ட்டண்டான டாபிக் சொல்லுவாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபில்டர், இன்னொன்று வந்துட்டு மேப்பு, அப்புறம் வந்துட்டு ரெடியூஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு ஜாவாவில் வேறு இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐயில் வந்துட்டு இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதுவும் வந்துட்டு நான் சொல்கிறேன், லைக் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜாவா 8 இன்டர்வியூஸில் வந்துட்டு பேசிக்லி கோடிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி எனக்கு நான் இன்டர்வியூஸில் வந்துட்டு சால்வ் பண்ண ஒரு 2 ப்ரோக்ராம் பற்றியும் வந்துட்டு நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு அதை டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ மொத்தம் 3 இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா மேப்பு, அதே மாதிரி ரெடியூஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது 3ஐயும் பார்ப்போம். இது வந்துட்டு என்னென்ன இதை 3 யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி லைக் ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் லைக் நார்மலாக இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு எப்படி இதுக்கு முன்னாடி கோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி கோட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற இந்த 2 டிஃப்ரென்ஸையுமே நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ பேசிக்லி ஃபில்டருங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபில்டர் பண்ணணும். இப்போது ஈவன் நம்பரில் வந்துட்டு டிவைட் பண்ணுறது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்துட்டு இந்த ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஃபில்டர். ஸோ இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் நேம்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போது வால்டர் அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்துட்டு லைக் எந்தெந்த கிளாஸில் வந்துட்டு லைக் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு எத்தனை வால்டர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபில்டருங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி அதை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு கலெக்ஷனாகவோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டாகவோ வந்துட்டு உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். லைக் ஒரு லிஸ்ட்டாகவோ ஒரு அரேவாவோ உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபில்டர். செகண்ட் மேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த மேப் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. இப்போது இந்த அரேயில் வந்துட்டு லைக் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு நான் இன்ட்டு 2 பண்ணணும் இல்லை இன்ட்டு 3 பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த மேப் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். நான் டெமோ காட்டுறேன், பட் ஒரு ஹை லெவலில் ஒரு ஐடியா கொடுக்குறேன். செகண்ட் வந்து ரெடியூஸ் வந்துட்டு இதுவும் வந்துட்டு கைண்ட் ஆஃப் நம்ம ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ரெடியூஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கம்பைன் பண்ணணும். இப்போது ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு லைக் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரே இன்டீஜராக இப்போது இதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணணும், ஆட் பண்ணணும், லைக் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெடியூஸ் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 1 2 3 இருக்குன்றீங்களா, ஸோ இது ஃபுல்லாக நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ டோட்டல் 6 வருதுன்னா ஸோ அது வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ரெடியூஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது 3 நம்ம யூஸ் பண்ணாமல் நார்மலாக வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். லைக் லூப்ஸ்னாலே ஜென்ரலி ஃபார் லூப்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி இந்த லூப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஐம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் திஸ் இன்டு for n nums. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நான் வந்துட்டு வெறும் ஒரு ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஸோ பேசிக்லி இதில் கூட ஈவன் டிஜிட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கோடு. ஸோ இன்னும் நான் 2-3 வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வெறும் ஈவன் டிஜிட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சின்ன ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு லைன்ஸ் ஆஃப் கோட் தேவைப்பட்டுச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு நான் வெறும் ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சிம்பிளாக இது சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்கள். ஸோ டேரெக்டாகவே வந்துட்டு நம்ம இங்கேயே வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். தனியாக க்ரியேட் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ nums.stream. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அங்கே வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். streams.filter. ஸோ ஃபில்டர் ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ஸ். ஸோ நம்மளோட இந்த நம்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரீம் பண்ணி அதை ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ இதில் கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூஸுமே நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி அதை வந்துட்டு நான் அதை வந்துட்டு நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணி லைக் நமக்கு வந்துட்டு இப்போது 0 வருது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம லைக் 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 0 வருது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஈவன் டிஜிட்டாக வந்துட்டு ஸோ ஃபில்டர் பண்ணுறோம். அதை கடைசியில் ஒரு லிஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கேதர் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஜாவாவில் ஃபில்டர் ஸ்ட்ரீம் ஏபிஐயோட ஃபில்டர் மெத்தட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. பட் நம்பர் ஆஃப் லைன்ஸு அந்த கோட் ரீடபிலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு ஜாவா 8ஓட ஃபில்டர் மெத்தடோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேப் யூஸ் பண்ணலாம். ஸோ மேப் வந்துட்டு இதிலே கூட நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பேசிக்லி நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி முடிக்கும் போதே நம்மளோட இந்த ரிசல்ட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ் மட்டும் தனியாக செக்ரிகேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2, 8, 12, 4 அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை டிவைடட் பை 2 கொடுக்குறேன். இல்லைனா லைக் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேசிக்கலி என்ன வேணாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் நான் டிவைட் கூட பண்ணி காட்டுறேன். ஸோ lambda எக்ஸ்பிரஷன் ஸோ பாருங்கள் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 1462 வந்துச்சு. ஸோ இங்கே ஃபில்டர் பண்ணி ஸோ 2, 8, 12, 4 மட்டும் வந்திருக்கும். ஸோ அதை நான் இங்கே வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இந்த மாடல் ஆப்ரேட்டர் போடும்போதே நமக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி கம்பேர் பண்ணி எதுலெலாம் வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு 0வாக வந்திருக்கோ நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு மேப் பண்ணுறோம். ஸோ லைக் இங்கே என்ன வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இன்டூ 5 கூட போடலாம், இல்லை இன்டூ 10 கூட போடலாம். ஸோ இன்டூ 10 போட்டிங்கன்னா
பாருங்கள் அதே வேல்யூஸ் பட் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரீம்ஸை வந்து நீங்கள் எந்த லைக் எந்த டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபில்டர் அண்டு மேப்போட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த 2 டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடியூஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரெடியூஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு கம்பைன் பண்ணணும். லைக் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கம்பைன் லைக் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து லைக் டிஃப்ரெண்ட் லைக் உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெடியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரெடியூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஃபார் லூப் போட்டு ஒரு கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி லைக் ஒவ்வொரு வாட்டியும் அந்த வேல்யூ வந்துட்டு அப்பன் பண்ணிகிட்டே போகணும். லைக் 0லேருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை அப்பன் பண்ணிட்டு போவோம். பட் ரெடியூஸ் யூஸ் பண்ணும்போது இன்னுமே நம்மளால் ஈஸியாக உங்களால் ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ காட்டுறேன் பாருங்கள். nums டாட் அகெயின் ஸ்ட்ரீம் அகெயின் ஸ்ட்ரீம் டாட் ரெடியூஸ். ஸோ எந்த வேல்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம். ஸோ 0லேருந்து இட் வில் ஜஸ்ட் கவுண்ட் a, b a + b. பேசிக்லி உங்களோட யூஸ் கேஸ் தான். நீங்கள் நான் வந்துட்டு அதிகமாக கோட் பண்ணும்போது நான் ஃபில்டர் இல்லை மேப் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ரெடியூஸ் வந்துட்டு லைக் ரொம்ப காமனாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் லைக் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இந்த இடத்துல ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் ரெடியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ சம்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு எலிமெண்ட்ஸாக ஸோ வி வில் டேக் அண்ட் வி வில் ஜஸ்ட் கவுண்ட். ஸோ ஃபஸ்ட் லைக் 0 and 1 கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூவையும் 2வையும் ஆட் பண்ணுவோம். ஸோ பை த எண்ட் லைக் இந்த எல்லா வேல்யூ எலிமெண்ட்ஸோட சம்மும் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கம்பைன் ஆகிருக்கும் இந்த வேரியபிளில். ஸோ அதுதான் ரெடியூஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸு. இது எல்லாமே வந்துட்டு இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைக் மேபி உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது கிடையாது. எப்போவுமே கோடிங் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்டோட ஹை லெவல் நமக்கு தெரிஞ்சாலே போதும். அகைன் நம்ம ப்ராசஸ் லைக் நம்ம கோட் பண்ணும்போது வந்துட்டு டாக்குமெண்டேஷனையோ இல்லை நீங்கள் இன்டர்நெட்டையும் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் கோட் பண்ண போகிறீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா மெத்தட்ஸ் வந்துட்டு அப்படி மைண்ட்லேயே ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐயில் லைக் ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னும் ஒரு சில காமனான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபைன் ஃபர்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஃபைன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதேமாதிரி எனி மேட்ச்னு ஒன்று இருக்குது. எனி மேட்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூலியன் டைப்பை வந்துட்டு இது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஈவன் டிஜிட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த எனி மேட்ச் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸில் வால்டர் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த எனி மேட்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு எனி மேட்ச். ஸோ பேசிக்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்து சார்ட்டர்னு ஒன்று இருக்குது, பேசிக்லி சார்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து டிஸ்டிங்க்ட்டு, ஸ்கிப் ஃபஸ்ட் இன்னொன்று சொல்கிறேன், ஸ்கிப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கிப் வந்துட்டு ஸ்கிப் எத்தனை நம்பர் ஆஃப் இண்டிஜஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் இண்டிஜஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஸ்கிப் பண்ண அப்படின்னா இந்த ஸ்கிப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு டிஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ nums டாட் ஸ்ட்ரீம் எப்பவுமே இந்த ஃபைன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இதை ஒரு ஆப்ஷனல் டைப்பை தான் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும்.
be converted to int. Okay. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1. ஸோ அதனால நமக்கு 1 வந்திருக்கு. இதே வந்துட்டு டாட் கெட் போட்டோம்னா ப்ரிசைஸாக வரும்னு நினைக்கிறேன். சரி, ஸோ எப்பவுமே இந்த ஆப்ஷனல் டைப் யூஸ் பண்ணும்போது நம்ம கெட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். லைக் இன்கேஸ் அந்த வேல்யூ வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற சென்ஸில் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் டாட் கெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணி அந்த ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட் எது இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபைன் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இப்போது இதில் ஏதாச்சும் ஒரு ஈவன் நம்பர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு எனி மேட்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ சொன்ன மாதிரி இது வந்துட்டு பூலியன் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணோம். நான் ஈவனே யூஸ் பண்ணுறேன். ஆஸ் ஈவன் நம்ஸ் டாட் ஸ்ட்ரீம் டாட் எனி மேட்ச். ஸோ ட்ரூ. ஏன்னா இங்கே இதை உங்களுக்கு ரிமைண்டர் வந்துட்டு 0 வந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஏதாச்சும் ஈவன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி டிரெக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 4-5 ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு வேல்யூவே வந்துட்டு இல்லை செகண்ட், நம்ம கேஸில் வந்து செகண்ட் வேல்யூவே ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ செகண்ட் வேல்யூவே வந்துட்டு 2ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அப்போயே வந்துட்டு இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும், பின்னாடியெல்லாம் செக் பண்ணாது. ஸோ இதுவும் ஸ்ட்ரீம்ஸோட ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ஷார்ட் ஹேண்டாக நம்மளால் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் பேரலல் ப்ராசஸிங் கூட நம்மளால் பண்ண முடியும் ஸ்ட்ரீம்ஸில். ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரீம்ஸோட ஒரு அட்வான்டேஜ். அடுத்து ஷார்ட்கட் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஷார்ட்கட் கூட வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் காட்டும்போது நான் உங்களுக்கு ஷார்ட்கட் காட்டுறேன். ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்கிப்பு, டிஸ்டிங்க்ட்டு. ஸ்கிப்பும் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஓகே, நான் இதில் இன்னும் ஏதாச்சும் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ டிஸ்டிங்க்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் டிஸ்டிங்க்டோட யூஸ். ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு இன்னொரு காமனான ஸ்ட்ரீம்ஸில் வந்து இன்னொரு டாபிக் ஒன்று இருக்குது, லைக் இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது, ஃப்ளாட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளாட் மேப் அப்படின்னா லைக் உங்கள்கிட்ட மல்டிபிள் லைக் நெஸ்டட் லிஸ்ட் இருக்குன்ட்டு வைங்களேன். லைக் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த மாதிரியான கேஸில் வந்துட்டு ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளாட் மேப் வந்துட்டு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃப்ளாட் மேப். ஸோ ஃப்ளாட் மேப்க்கு வந்துட்டு மேபி நம்பர் இது பண்ணிட்டு பாருங்கள், லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட், நெஸ்டட் லிஸ்ட் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்கு கிரிக்கெட். இப்போ கிரிக்கெட் டீம்ஸ் இருக்குன்ட்டு வைங்க. இப்போ கிரிக்கெட் டீம்ஸில் வந்துட்டு அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் அதுக்குள்ளே அரேக்குள்ளே இன்னொரு அரே டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட். மேபி லைக் இந்தியன் டீம்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ விராட் ஒன்று, அடுத்து இப்போ தோனி இருக்கு, ரெடிங்க, விராட் தோனி. அப்புறம் இன்னொரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம 2 க்ரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டு கமா. ஓகே, இப்போ இது வந்துட்டு
ஏபி டிவிலியர்ஸ் மில்லர்ன்றீங்க, அப்புறம் வந்துட்டு மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டார்க். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போது மல்டிபிள் கிரிக்கெட் டீம்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் அது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதில் இருக்க எல்லா பிளேயர்ஸையும் வந்துட்டு நான் ஒரே லிஸ்ட்டில் கேதர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்ட பாருங்க. ஆல் பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிறேன். பிளேஸ் ஈக்குவல் டு கிரிக்கெட் டீம்ஸ். எதை ஸ்ட்ரீம் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட் வரும். ஸோ டாட் ஸ்ட்ரீம் டாட் ஃப்ளாட் மேப் பிளேயர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணிங்கனாலே அது இண்டிவிஜுவல் லிஸ்ட்டுக்குள்ளே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு டெமோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இருக்கா 1,2, 2,5,3 இருக்கு. ஸோ ஃப்ளாட் மேப் ஆப்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு இந்த லிஸ்ட்டையே ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி இங்கே இண்டிவிஜுவல் வேல்யூஸை கன்சிடர் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே இண்டிவிஜுவல் லிஸ்ட்டையே ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸையுமே ஒவ்வொரு பிளேயர் லிஸ்ட்டையுமே இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம். டாட் ஸ்ட்ரீம். ஸோ இது கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா லைக் ஒவ்வொரு லிஸ்ட்டுமே இண்டிவிஜுவலாக ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வேல்யூ முடிக்கும்போது இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா 1,2 வந்துட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 1,2 நீங்கள் வந்துடும். ஸோ ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டில் வந்துட்டு இண்டிவிஜுவல் வேல்யூ லைக் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேசிக்கலி கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கூட ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கூட நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி அகெயின் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் வேணும், லைக் விராட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் லைக் விராட்டோ தோனியோ இந்த வேல்யூஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபில்டர் கூட பண்ணலாம். இங்கே ஃபில்டர் பிஸ் ஈக்குவல் டு பி டாட் நான் வந்துட்டு ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆஸ் லிஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், லைக் டூ லிஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். டூ லிஸ்ட்டில் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கலெக்ட் அப்படின்ட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. இதுவும் வந்துட்டு ஸ்ட்ரீமோட லைக் ஸ்பெசிஃபிக்லி இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐயோட ஒரு ஆப்ரேஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த கலெக்டும் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கலெக்ட் ஆப்ரேஷன் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ பேசிக்லி கலெக்ட் தான் பண்ணோம். லைக் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன் வந்துட்டு டூ லிஸ்ட்டுக்கு பதிலாக கலெக்ட் இங்கே யூஸ் பண்ண அப்படின்னா டூ லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அந்த வேல்யூஸ் வந்துட்டு உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. பட் கலெக்ட் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு மியூட்டபிள். ஸோ லைக் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை. ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கே கலெக்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட். வெறும் டூ லிஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் உங்களுக்கு இது யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, கலெக்டர்ஸ் வேரியபிள் கலெக்டர்ஸ். ஓகே, input java dot total dot stream characters. Okay, streams monitor. ஸோ பாருங்கள், ஸோ இந்த ஸ்டேஜ் முடியும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீம்ஸாக மாறிடும். ஸோ இந்த லிஸ்ட்டு மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரும். ஸோ இங்கே வரும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா விராட்டும் தோனி மட்டும்தான் வரும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி விராட்டுன்னு இருக்கிறது மட்டும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணு அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு வெறும் விராட் அப்படிங்கிறது மட்டும் ஆட் ஆகிருக்கு. இல்லை நான் வந்துட்டு எல்லா வேல்யூஸும் எல்லா பிளேயர்ஸையும் வந்து நான் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் நான் இங்கே இந்த ஃபில்டர் ஆப்ரேஷன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு ஒரே லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ஃப்ளாட் மேப்போட ஒரு ஒரு ஆப்ரேஷனையும் சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ் உங்களுக்கு எப்போல்லாம் வருதோ அப்போ நீங்கள் வந்து ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி ஃபில்டர், மேப், ரெடியூஸ் இந்த 3 இம்பார்ட்டண்டான ஆப்ரேஷன்ஸையும் பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபஸ்ட்டு, எனி மேட்ச்சு, சார்ட்டட், ஸ்கிப், டிஸ்டிங்க்ட் இந்த முக்கியமான ஆப்ரேஷன்ஸும் பார்த்தோம். ஃப்ளாட் மேப் பற்றியும் பார்த்தோம். இப்போ வந்துட்டு நான் இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ண அந்த 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ் இது. ஸோ பேசிக்லி நீங்கள் இன்டர்வியூஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் என்ன, ஜாவா 8 இன்டர்வியூஸ்னாலே கண்டிப்பாக ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐனாலே இந்த மாதிரி ஃபேமஸான ப்ரோக்ராம்ஸ் வரதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இன்டர்வியூவில் வந்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றோம், லைக் மை நேம் இஸ் சரண் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ மை நேம் இஸ் சரண் அப்படின்னா அதில் வந்துட்டு எம் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ எம்மு என்னு, ஸோ மை நேம், ஸோ அந்த எம் வந்துட்டு 2 வந்திருக்கணும், அடுத்து ஒய் வந்துட்டு 1 டைம்ஸ் வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அது. ஸோ அதுவும் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், அதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா கவுண்ட் கேரக்டர்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். ஸோ வந்துட்டு ஒரு மேப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு கேரக்டர் கமா லாங் மை மேப். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் மை நேம். ஸோ இந்த மை நேம் வந்துட்டு இதில் கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்துட்டு லைக் ஒவ்வொரு கேரக்டர் ஆப்ஜெக்டையும் வந்துட்டு நான் இப்போது ஒரு ஆப்ஜெக்டாக வந்துட்டு மேப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற லைக் அதுதான் இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு மீன் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு மேப் டு ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு கேரக்டருமே அகைன் இதை வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ட் இதை வந்துட்டு லைக் மேப் டு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு இன்டிஜர் டைப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டையுமே. ஸோ ஐம் ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பை ஸோ குரூப்பிங் பை யூஸ் பண்ணும்போது இந்த மேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கீயாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ அதை வந்துட்டு லைக் நான் வந்துட்டு சி மேப்பிங் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பை தி எண்ட் இதை வந்துட்டு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஸ்பேஸ் வந்துட்டு கவுண்ட் 3 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ 1 2 3 ஓகே. அப்புறம் வந்துட்டு ஏ வந்துட்டு 2 டைம்ஸ் வந்துருக்கு, ஏ 2 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் வந்துட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பீஸ் ஆஃப் கோட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ரேஷன் ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கு, அப்புறம் டாட் கேர்ஸ் மெத்தடு, அப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் வந்துட்டு வி ஹாவ் டு மேப். ஸோ எம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரும், அடுத்து ஒய். ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு நம்ம
பேசிக்லி அதை கேரக்டரை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கலெக்ட் மெத்தட் இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு லைக் இந்த ஸ்ட்ரீம்ஸ் பேக்கேஜோட லைக் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் வந்துட்டு இந்த டாட் கலெக்டர்ஸ். ஸோ குரூப்பிங் பை ஒவ்வொரு கேரக்டர், அந்த கேரக்டரே வந்துட்டு இன்கேஸ் அந்த கேரக்டர் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் அப்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த கவுண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராமு. அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவுண்ட் த லைக் ஃபைண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இன் அன் அரே. இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்டார்டிங் அந்த ஆப்ரேஷன் பற்றி நான் சொல்கிறேன், லைக் ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் அரே. ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர் carries dot as list 12, 7, 67, சரி. இதில் வந்துட்டு int second big again nums dot stream டாட் சார்ட்டட். ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிக்கிறோம். வெறும் சார்ட்டட்னு கொடுத்திங்கன்னா அது வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு சார்ட் பண்ணிடும். பட் நமக்கு வந்துட்டு இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். ஏன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுவோம். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் சார்ட் பண்ணும்போது கம்பேரிட்டர் டாட் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கிப் வந்துட்டு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சார்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபஸ்ட்டு 61, அடுத்து 12. ஸோ 61 வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்காக டாட் ஸ்கிப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபைன் ஃபஸ்ட் ஃபைன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் இன்டிஜர், அதனால் நம்ம வந்துட்டு இங்கே கெட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் பிக் யூஸ் பண்ணணும். பாருங்கள் 12 வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட ஒரு ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ண ஒரு கோடு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ பேசிக்கலி இங்கே இன்டர்வியூஸ் போகிறக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் சைட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 கொஸ்டின், ஒரு 15 கொஸ்டின் அந்த மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ பற்றி உங்களுக்கு ஒரு ஹை லெவல் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷன்ஸும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் queries இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. லைட்டாக அங்கங்கே லைட்டாக உளறி இருப்பேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். பட் கான்செப்ட்ஸ் வைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா ஜாவா அண்ட் சிஸ்டம் டிசைனிங், டிஎஸ்சி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. And thanks for watching. Yeah, and all the best for whatever you're doing. Thanks.